ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் இடியா லைஃப் ஸ்டைல் தமிழ். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு வந்துட்டேன் வேலைக்காக. நான் எப்படி வந்தேன், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். நான் எப்படி வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் எடுத்து தான் வந்தேன். இப்போ குவாரண்டைனில் இருக்கிறேன். சரி, குவாரண்டைனில் எதுக்கு, சும்மா தானே இருக்கோம், நம்ம சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கிற விதமோ இல்லைன்னா பேக்ரவுண்ட் வாய்ஸோ ஏதோ பேக்ரவுண்ட் நாய்ஸோ எதுலையாவது மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிருங்க. எதனால் அப்படின்னா, இது நான் அப்படியே ஒரு ஃப்ளோவில் எடுத்து அப்படியே தான் பேசி நான் போட்டிருக்கேன். ஸோ சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். இந்த வீடியோவில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் இருக்க போகுது. ஏன்னா இங்கே வளர்கிற செடிகள்லாம் என்னென்ன வளர்க்குறாங்க, அதோட யூஸ் என்னது, நம்ம ஊரில் என்னென்னலாம் வளரும், இவங்ககிட்ட என்னென்ன யூனிக்காக இருக்குது அப்படிங்கிற விஷயம் தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஸோ அப்படியே ஊஞ்சல் ஆடிக்கிட்டே நான் சும்மா இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு பேச முடியாது. ஏன்னா நான் யூடியூப் வச்சுருக்கேன், நீங்கள் யாருக்கும் தெரியாது இல்லையா. அதனால சும்மா நான் ஒரு வீடியோ எடுத்தேன். அதை நீங்கள் ஒன்றும் நினச்சிக்காதீங்க. ஓகே, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி இடம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சரில் நான் இங்கே இப்போ எங்கெங்கெல்லாம் போகிறேன், அதுக்கப்புறம் கேரளாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் ஷூட் பண்ணி வீடியோவாக போடுறேன். அப்படி உங்களுக்கு பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஏதாவது மாற்றிக்கணும் அப்படிங்கிற நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்டில் தாராளமாக சொல்லுங்கள். நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற ஏரியாவில் சுற்றிலும் ரப்பர் மரம் தான் இருக்கும். முந்திலாம் நம்ம வேறு மரங்கள் தான் வச்சுருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக ரப்பர் ட்ரீஸ் தான் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எல்லார் வீட்லேயும் தென்னை மரம் இருக்கும். தென்னை மரம்னு சொல்லும் போது அவங்க அவங்க வீட்டில் விளையிற தேங்காய் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. கடையிலேருந்து ஒரு தேங்காய் கூட வாங்கி நான் பார்த்தது கிடையாது எங்கள் ஹாஸ்டலில். அவங்க வளர்கிற தேங்காவே அவங்க எடுத்து வச்சு காய போட்டு அதையே அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அவங்களுக்கு குக் பண்ண வேண்டிய தேவையான திங்ஸ் எல்லாமே அவங்களே வளர்த்துப்பாங்க. அதுமாதிரி சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வாழை மரம் இருக்குது. நம்ம ஊரில் சாப்பிட்ற நாட்டுப்பழம் மட்டும், நம்ம ஊரில் சாப்பிட்ற நாட்டுப்பழம் மட்டும் இருக்காது. மற்றபடி நேந்திரப்பழம், அதுக்கப்புறம் நாளிப்பூவன்னுபாங்க, அது செவ்வாழை, அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டி அவங்க வீட்டில் இருக்குது. செவ்வாழை வாழைக்காய் சிப்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அது அந்த மாதிரி ஏகப்பட்ட வாழை மரத்தோட வெரைட்டிஸ் இருக்குது. இந்த தேக்கு பார்த்திங்கன்னா, இந்த பலாமரம் பார்த்திங்க அப்படின்னா, இது ஆல்ரெடி காய்ச்சி முடிச்சிருச்சு. இப்போ 2 மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் இது நல்லா பெருசாகும். அது பக்கத்தில் செருப்பை தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா ஒரு மரத்துலேயே 15-20 காய் ரொம்ப பெருசாகவே காய்க்கும். நம்ம அதை பார்த்துட்டு இவ்வளோவா இருக்குது அப்படின்னு சொல்லி கண்ணு போட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக செருப்பு தொங்க விட்டுருக்காங்க. வேறு ஒன்றும் கிடையாது. இந்த தேக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, மலப்புரத்தில் நிலம்பூர்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப சூப்பரான தேக்கெல்லாம் கிடைக்கும். அந்த ஸ்ட்ராங்கான தேக்கு வச்சு தான் நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய விதமான பூமிக்கு கீழே விளையிற கிழங்கு ஐட்டம்ஸ், உருளைக்கிழங்குலாம் இருக்காது. மற்றபடி சேனக்கிழங்கு, காய்ச்சலுமாங்க அது, அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு, அதுக்கப்புறம் நிறைய விதமான கிழங்குகள் அதெல்லாம் இங்கே வளரும். அதுக்கு மேலே உள்ள லீவ்ஸை கூட அவங்க கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மாமரம் கூட, அதாவது பலா வாழை, இது எல்லாமே முக்கணிகள்னு நம்ம தான் சொல்கிறோம். ஆனால் கேரளாவில் தான் ஆக்சுவலாக முக்கணிகளும் சூப்பராகவே விளையுது. எங்கள் ஊர்லலாம் இது எதுவுமே கிடையவே கிடையாது. வாழை மரம் வேணால் இருக்கும், மற்றபடி மாமரமும் கிடையாது, பலாமரமும் கிடையாது. இங்கே முக்கணிகளும் சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி ரோடும் பார்த்திங்கன்னா, மெயின் ரோட்டில் இருந்து கீழானைக்கு இறங்கி போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கீழேருந்து மேலானைக்கு ரோட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும் இங்கே எல்லா வீடுகளுமே. நான் இடையில பஸ்ஸு காட்டியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு. பட் உங்களுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னு புரியுமான்னு தெரியல, இருந்தாலும் பாருங்கள். இது மிளகு செடி. நம்ம மிளகு இல்லையா, அது இப்படி தான் இருக்கும். இது காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 100 ரூபா, 100 கிராம் 53 ரூபாயோ என்னமோ நினைக்கிறேன். பட் இங்கே ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிது. ஆனால் நம்ம ஊரில் இது வளராது, அதான் பெரிய விஷயம்.
அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு பச்சையாகவே சாப்பிட்லாம். ஏதாவது காய்ச்சல் தலைவலிக்கிற மாதிரி இருந்தால் கூட நான் பச்சை எடுத்து சாப்பிடுவேன். ரொம்பவே நல்லாவே கேட்கும். அது மாதிரி இந்த ஊரில் எல்லார் வீட்லேயும் பணக்காரங்க ஏழைங்க அப்படிலாம் கிடையாது. எல்லார் வீட்லேயுமே வந்து கிணறு வச்சுருப்பாங்க. 40-50 அடியில் வந்து தண்ணி வரும். அது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். போரும் வச்சுருப்பாங்க, கிணறும் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான தண்ணியை வந்து கிணத்துலேருந்து எடுத்துக்குவாங்க குடிக்கிறதுக்குனாலும் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறம் இந்த ஒரு செடி பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பெரி வெரைட்டி. நம்ம பெரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி தான். இதுவுமே வந்து நல்லா டேஸ்ட்டாக லைட்டாக புளிப்பு இனிப்பு கலந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது சும்மா நம்ம பறித்து சாப்பிட்டுக்கலாம் போர் அடிக்கும்போது. அந்த மாதிரி ஒரு இதுதான் இது ஒரு ஃப்ரூட்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய குரோட்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அழகுக்கு வச்சது தான். இது வந்து கேரளாவில் உள்ள இதெல்லாம் கிடையாது. இதுதான் பார்த்திங்கன்னா செவ்வாழை வந்து ஃபஸ்ட்டு கருப்பு கலரில் தான் ஸ்டார்ட் ஆகும். அது வளர்ந்து 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 பச்சைங்க பாருங்க என்ன கலரு, ரெட் கலரில் வந்து நல்லா தடுசாக வந்து வளரும். அதுக்கப்புறம் இந்த புளி பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லலாம் சில ஏரியாவில் வந்து இந்த மரம் இருக்குது. நார்மல் நெல்லிக்காயை விட இது வந்து வேறு ஒரு சைஸ் ஆஃப் நெல்லிக்காய் தான். நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் ஊறுகாய் போட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் ஊரில் கிடச்சிச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஊறுகாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதில் போட்டிங்கன்னா. இதான் வந்து ஆக்சுவலான மிளகு செடி மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு கம்பில் சுற்றி விட்டிங்கன்னா நல்லா மேலே வரைக்கும் படர்ந்து வந்துடும். இது ஆக்சுவலாக சீசனும் ஸ்டார்ட் ஆகலை, இன்னுமே தான் நல்லா வளர ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு தடவை வந்தாலே 2-3 ரவுண்டு நமக்கு வருஷம் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இது ரொம்ப வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா நான் பஸ்ஸு போகுது பார்த்திங்களா, இவ்வளோ கீழே தான் வந்து வீடுகள் இருக்கும். நல்லாவே அந்த வளைவு எண்டு வந்து ரொம்ப தூரம். பட் உங்களுக்கு ஆக்சுவலாக புரியுமான்னு தெரியல இதுலேருந்து பார்க்கும் போது. ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் வந்து பருத்தி கூட வச்சுருக்காங்க. அந்த செடி பார்த்திங்கன்னா பருத்தி செடி. ஆக்சுவலாக அது கிளியராக நான் கவர் பண்ணலை. அது வந்து பருத்தி வந்து வளரலை. குரோட்டன்ஸ்க்கு வந்து பருத்திலாம் யாராவது வளர்ப்பாங்களான்னு தெரியல. பட் நிறைய டைப்ஸ் ஆஃப் குரோட்டன்ஸ் வச்சுருக்காங்க. நம்மளோட இந்த கேக்டஸ் அந்த மாதிரி விஷயம் கூட வச்சுருக்காங்க. பட் இது வந்து எதுவுமே கேரளாவில் வளரக்கூடியது கிடையாது, அழகுக்காக வைக்கிறது தான். அந்த மாதிரி இவங்க ஏரியாவில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏழையாக இருந்தாலும் பணக்காரங்க மிடில் கிளாஸ் யாருக்குனாலுமே வந்து ஒரு சொந்த வீடு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. இடமும் நிறையா இருக்குது. இப்போ நான் காட்டியிருக்கிற அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாமே வந்து இவங்களுக்குள்ளே தான். அதுக்குன்னு இவங்க பெரிய ரிச்செல்லாம் அப்படிலாம் கிடையாது. பட் ஓரளவுக்கு ரிச்சு தான். பட் நிறைய இடம் வச்சுருப்பாங்க, நிறைய வீடு வச்சுருப்பாங்க. மேக்ஸிமம் வீட்டில் யாராவது ஒரு ஆள் ஃபாரினில் இருப்பாங்க கேரளாவில். அதெல்லாம் வந்து ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான். ஏன்னா நம்ம ஊரில் வந்து படித்து முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னே தெரியாமல் நம்ம வாட்டுக்கு படிப்போம். பட் இங்கே வந்து அப்படி கிடையாது. இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்திங்களா. மழை வந்துச்சு, நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா இவ்வளோ ஃபுல்லாக ஆகிடும். இப்போ வந்து புரேவி புயல் வர டைமில் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எப்படின்னு. ஓகே, அதை மாதிரி நம்ம 12th முடிச்சுட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம் நமக்கு தெரியாது. பட் இவங்க வந்து க்ளீனாக இருப்பாங்க. என்ன படிக்க போகிறோம், எங்கே வேலைக்கு போகிறோன்னு 12th முடிச்சுட்டு க்ளீனாக படித்து ஒரு 22-23 வயசுலேயே அவங்க என்ன வேலை பார்க்க போகிறாங்க, கவர்மெண்ட் வெளியில் ஃபாரின் போனால் ஃபாரின் ஏதாவது ஒரு பெர்மனெண்ட்டான ஒரு ஜாப் வந்து தேடி வச்சுக்குவாங்க. அது மாதிரி சீக்கிரமாகவே கல்யாணமும் பண்ணிக்குவாங்க. கேர்ள்ஸ்னாலும் பாய்ஸ்னாலுமே நம்ம அளவுக்கு லேட் பண்ண மாட்டாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ நம்மளும் வந்து அந்த அளவுக்கு இவங்க கேரளாவில் வந்து இது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன். நிறைய விஷயம் கற்றுக்கலாம் இவங்கக்கிட்ட இருந்து. அதில் மெயினாக கற்றுக்கிட்ட விஷயம் வந்து சீக்கிரமாக நம்ம வந்து படித்து நம்ம எதுக்கு வேலைக்கு போகிறோமோ அதுக்கான விஷயத்த கரெக்டாக படிச்சுட்டு நம்ம செட்டில் ஆகிறதுக்கு வழியாக பார்க்கணும். அதான் வந்து மெயின் விஷயம் நான் கற்றுக்கிட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் புளி, குடம்புளிம்பாங்க. நம்ம இந்த கேரளா மீன் குழம்புலாம் வித்தியாசமாக இருக்கும், வேறு புளி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த புளி தான் வந்து அது செடி. அதுக்கப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா கேன்சருக்கான ஒரு மரம். அந்த கேன்சருக்கான மரம் பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து காய வச்சு பொடி பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு குடித்தோம் அப்படின்னா கேன்சர் சரியாகும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இப்போ நான் ஒரு காய் காட்டுறேன் இல்லையா, இது வந்து தென்னை மரத்தில் உள்ள காய்.
தென்னை அந்த இளநி வர்றதுக்கு முன்னாடி குட்டியாக இருக்கும் இல்லையா அது. இது வந்து சும்மா இந்த மரத்தில் சும்மா எரிஞ்சு விட்டனால அங்கே கிடக்குது. அந்த மாதிரி குட்டி காய் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம சுவைச்சி சாப்பிடும்போது அந்த நீர் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுன்னா நம்ம வயிற்றில் வந்து ஏதாவது சிஸ்ட் இருந்தால் அதை கூட அது க்யூர் பண்ணும். எங்கள் ஹாஸ்டலில் ஒரு பொண்ணுக்கு வந்து சிஸ்ட் இருந்து பீரியட்ஸ் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. இதை சாப்பிட்டோன்னே 3-4 மாதத்தில் சிஸ்ட் அதுவாகவே கம்மியாகி இப்போ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அவங்க சாப்பிடும்போது கூட நான் வந்து இதெல்லாம் போய் சும்மா சாப்பிட்றாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ யாருக்காவது அந்த பிரச்சனை இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு எல்லா வீட்லேயுமே வந்து அடுப்பு வச்சுருப்பாங்க. விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க, சோறு பொங்குவாங்க. மேக்ஸிமம் விறகு அடுப்பில் தான் செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம், நம்ம ஊரில் சீத்தாப்பழம், இவங்க ஊரில் வேறு பேர் சொல்கிறாங்க. பட் பழம் வந்து அதுதான். அது மாதிரி கீழே வந்து அந்த குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா, அது வந்து அன்னாச்சி பழம். ஒரு சீசனில் வந்து அன்னாச்சி பழம் சீச்சின்னு கிடச்சிச்சு. ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும் அன்னாச்சி பழம், மாம்பழம், வாழைப்பழம், பப்பாளி பழம், இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கிடைக்கும். நமக்கு அவ்வளோ ஜாஸ்தியாக கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, தூரப்படுற அளவுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பயறு, நம்ம பாசிப்பருப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி தோலுள்ள ஒரு பயறு, பீன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து அவங்க பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க. இது வந்து மிளகாய். இது என்ன மிளகானா காந்தாரி மிளகாய் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இது வந்து ரொம்ப ஜாஸ்தி காரமாக இருக்கும். நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் மூணார் அந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்கான்னு ஒன்று கிடைக்கும். அதாவது நம்ம பிரியாணிக்கு ஜாதி பத்திரி யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதோட காய் வந்து ஜாதிக்காய். அதை பிச்சு இந்த மிளகும் உப்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இது ஃபுட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த கப்பக்கிழங்கு அந்த மாதிரி கிழங்கு ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளை மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. ஜஸ்ட்டு காய்ச்சல்னு சொல்லுவாங்க. அது வந்து அப்படியே வேக வச்சு பார்த்திங்கன்னா சப்போட்டாலாம் வச்சுருக்காங்க. ஐயோ பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோணுது. அந்த காய்ச்சலை வந்து வேக வச்சுட்டு இந்த காந்தாரி மிளகு, உப்பு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், எண்ணெய், தண்ணி மிக்ஸ் பண்ணி அதை தொட்டு சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட் சாப்பிடுவாங்க. நல்லா தான் இருக்கும். பட் நமக்கு வந்து ரொம்பவே புதுசாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த இங்கே கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு என்னென்ன சாப்பிடணுமோ, கத்திரிக்காய் இருக்கட்டும், இந்த மாதிரி பயறு வகைகள், பாவக்காவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க கிடைக்கிற வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மத்தியானம் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். சோறு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் தீயலும்பாங்க. பாவக்காயில் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஒரு மாதிரி தீயலும்பாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காயில் பண்ணுவாங்க, வெண்டைக்காயில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சை கலரில் இருக்கிறதான் வந்து நான் அந்த பயிறு சொன்னேன் இல்லையா, பீன்ஸ் மாதிரி வேற ஒரு பயிர்னு, அந்த பயிரில் வந்து கூட்டு மாதிரி பண்ணுவாங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பீன்ஸோட டேஸ்ட்டே கிடையாது, வேற ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீன் குழம்பு வந்து அந்த குடம்புளி வச்சு பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த காய்ச்சல். நம்ம சேனக்கிழங்கு மாதிரி வேற ஒரு டைப் ஆஃப் கிழங்கு. இதை அவிச்சிட்டு நான் சொன்னேன் இல்லையா ஒன்று காந்தாரி மிளகு வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு, அந்த மாதிரி பண்ணது. இது வந்து கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இது இவங்களோட யூனிக்கான ஒரு ஃபுட். இதை வந்து நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது, ஹோட்டலில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ இதை தான் வந்து நான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களில் வந்து நான் ஒரு 2-3 இன்ஃபர்மேஷனாவது நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா சொல்லுங்கள். வேறு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.